லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வா உள்ள போலாம். வாடா. ஏய் நில்றாங்கறல எங்க போற? கையறா. மேல இருந்து கையெடுடான்னு சொன்னேன். ஏய் வெளியில போடாங்கற. திரும்ப உள்ள வந்துட்டு இருக்க நீ? உனக்கு வெக்கமே இல்லல? உனக்கு இனிமே இந்த வீட்டுக்குள்ள இடமே இல்ல. வந்த வழியா வெளிய போடா. என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? மரியாதையா போயிடு. செம்ம கோவத்துல இருக்க. நீனா என்கிட்ட அடி வாங்கின செத்துருவேன். அதே கோவத்தோட தான் நானும் இருக்கேன். வெளிய போடா. டேய் மாப்ள, இவெல்லாம் ஒரு ஆள் நீ இவன்ட்ட பேசிட்டு இருக்கியா? யோ ஓசி சோறு, என்னையா பேசிட்டு இருக்க? நீ யாரா வந்த? யாரா ஓசி சோறு? நீ என்னமா மாசம் 10,000 20,000 கொடுத்து உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி சொல்ற? தண்டச்சோறு. நீ தான்டா ஓசி சோறு. எல்லாம் உன்னால தான் இப்படி இருக்கறான். ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேரும் வெளியில போடுங்க. இல்ல அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை கெட்டு போய்டும். யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? இன்னொரு வார்த்தை குரல வசத்துன இப்படியே ஒரு சங்க பிச்சு போட்டுருவேன். போடா. மாமா கூப்பிடாக்காம. மா அக்கா உன் புள்ள வந்திருக்கா. மா கதை திறங்கம்மா. கதவு திறக்கா. மா மா பேசுமா. டேய் மாப்ள பக்கம் போய் பேசலாம். வா வாடா. உன்னை இருடா வச்சுக்கிறேன். அம்மா 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 என்ன பாருமா. அக்கா அம்மா இவனை பாருக்கா. அம்மா அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன மன்னிக்க கூடாதம்மா. அம்மா நான் உங்க புள்ள தானம்மா. உங்க புள்ள தப்பு பண்ணா நீ மன்னிக்க மாட்டியாம்மா? அக்கா உன் பையனை பாருக்கா. அம்மா என்கிட்ட பேசுமா. என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதம்மா. என் மேலதாம்மா தப்பு. என்ன அடிச்சிருமா. ஆனா பேசாம மட்டும் இருக்காதம்மா. என்னால தாய்க்க முடியாதுமா. அம்மா ஏக்கா இப்படி கல்லஞ்சக்காரி மாதிரி உட்கார்ந்திருக்க? பேசுக்கா வேண்டாம். அம்மா அம்மா என்ன பாருமா. அம்மா என் முகத்தை பார்க்க பிடிக்கலையம்மா. அவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டா. நான் வேணும்னு மறைக்கலம்மா. சின்ன வயசுல இருந்து நான் வாத்தியார் ஆகணும்னு நீங்க சொன்னது என் மனசுல பதிஞ்சிருச்சுமா. உன் ஆசைக்காக தான் நான் படிச்சேன். ஆனா எனக்கு படிப்பு ஏறலையம்மா. வாத்தியார் ஆகணுங்கிற கனவை உங்ககிட்ட சொல்ல தைரியம் இல்லாதனாலதான் பாஸ் ஆயிட்டேன்னு போய் சொல்லிட்டேன். அதாம்மா அது மட்டும் தான் நான் செஞ்ச தப்பு. அத நம்பி இருந்த ஒரு இடத்தையும் வித்து வாத்தியாருக்கு படின்னு வந்து நின்ன. அந்த நேரத்துல உங்ககிட்ட எப்படிமா நான் உண்மையை சொல்லுவேன்? நான் வாத்தியார் ஆயிட்டேன்னு ஊருக்குள்ள எம்பிட்டு சந்தோஷமா போய் சொன்னியோ அதை விட பல மடங்கு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு தெரியுமா? நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு எத்தனை நாளா தனியா அழுதிருக்க தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அம்மா 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 என்ன பாருமா. என்கிட்ட பேசுமா. அக்கா இவ்வளவு கெஞ்சினான்ல உன் மனசு மாறலையா? பாருக்கா அக்கா பாவம்காவ. அம்மா அம்மா என்ன பாருமா. அம்மா ஏக்கா இப்படி பண்ற?
அவன் மனசுக்கு பிடிச்சவத அவனை ஒதுக்கிட்டான். நீமாக்கா அக்கா கொஞ்சம் இறங்கி வாக்கா. அக்கா இறங்கி வாக்கா. அக்கா அக்கா மாமா மாப்ள மாமாப்ள அம்மா அம்மா அண்ணே என்னாச்சு மாமா? என்னாச்சு மாப்ள மா மாமா? என்னாச்சு மாமா? உங்க அம்மா உள்ள மயக்கம் போட்டு கிடக்குறாமா. மா தல்றா. அப்பச்சி, நம்ம கல்யாணம் நடந்தப்போ இந்த கடையோட வரவு செலவு கணக்கு பாக்குறீங்களா அப்பச்சி? கொஞ்ச நாளைக்கு நீயே இதெல்லாம் கவனிச்சுக்க இளங்கோ. என்னால எப்போ அமுதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியுதோ அப்பதான் மத்த எதுலயும் என்னால கவனம் செலுத்த முடியும். அப்பச்சி. சிதம்பரம் ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க. புள்ள வாழ்க்கை தான் முக்கியம். சிதம்பரம் ஐயா, பேசாம அமுதா தாலியை அறுத்து பால்ல போட்டுட்டு பொண்ணு வாழ்க்கை எப்படி சரி பண்றதுன்னு பாப்போம். என்ன சொல்றீங்க? எங்க எல்லாத்துக்கும் அதான் ஏன் சரின்னு படுது. இப்ப நீங்க சொல்றதுல தான் இருக்கு. நீங்க என்னங்க ஐயா சொல்றீங்க? நான் என்ன சொல்றேங்கிறது முக்கியம் இல்லை, என் மவ என்ன சொல்றாங்கிறது தான் முக்கியம். நான் அமுதா கிட்ட பேசி பார்க்கறேன். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேனோ அதை தான் என் மவ கேட்பா. பிறகு என்னங்க ஐயா, போய் பேசுங்க. ஒரு நல்ல முடிவா எடுப்போம். ஒரு கெட்டது நடந்த வீட்டுல சீக்கிரமே ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க. பாப்போம் ஐயா, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு. ஐயா, அப்ப நாங்க புறப்படுறோம் ஐயா. வரங்க ஐயா. வாங்க. அமுதா, கவலைப்படாதத்தா. அப்புச்சி நான் இருக்கேன்.
அழாதம்மா. என்னால முடியல அப்புச்சி. என்ன மன்னிச்சிருங்க. என்னால தானே இதெல்லாம். அம்மு, நீ எதுக்கும் கண் கலங்க கூடாதத்தா. உன்னை ஏமாத்தின அவனே திடமா அங்க இருக்கும்போது நீ அழலாமா? நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா. நான் சொல்றத கேளு. வேண்டாம்மா, இது எதுவுமே வேண்டாம். போன வரைக்கும் எல்லாம் போகட்டாத்தா. இது வரைக்கும் நீ சொன்னதைத்தான் இந்த அப்புச்சி கேட்டு நடந்திருக்கு. உன் பேச்சுக்கு மறுப்பு சொல்லி இது வரைக்கும் நான் நடந்ததே இல்லை. இத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா சொல்லிதான் தான் ஆகணும். நீயும் புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன். பொம்பளை புள்ளைக்கு தாலி முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் தாலி கட்டினவன் அந்த தாலிக்கு எம்புட்டு உண்மையா இருக்காங்கிறது தான். என்ன செய்யறது? நீ ஆசைப்பட்டதும் நடக்கல, நாங்க ஆசைப்பட்டதும் நடக்கல. உன்னை ஏமாத்தின அவனுக்கு உன் கூட வாழ எந்த தகுதியும் இல்லாத்தா. பேசாம தாலிய கழட்டி அவன் மூஞ்சில தூக்கி போட்டுட்டு வந்துரு. ஆமா அமுதா, உன் வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே பாழ போறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. பிச்சி, என்னாச்சு? அமுதா, அப்பச்சி சொல்றத கேளுமா. அதான் உனக்கும் நல்லது, நம்ம எல்லாத்துக்குமே நல்லது. தேவையில்லாம நீ எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டு வீம்பு பண்ணிட்டு இருக்காத. ஆமா அமுதா, தாலியை கழட்டி அவன் முகத்துல வீசி எரிஞ்சிட்டு வர்றதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்காத்தா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சித்தப்பா, அடடே வாடா வடிவேலு, இப்பதான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. என்னடா நின்னுகிட்டு இருக்க? வா வந்து உட்காரு. என்ன வடிவேலு, ஆளு ஒரு மாதிரியா இருக்க? முக வாட்டமே சரியில்லையே, என்னாச்சு? சித்தப்பா, அம்மா. என்ன? இல்ல சித்தப்பா, அம்மா வந்து டேய், என்னடா சொல்ற? இப்ப எங்க சேர்த்திருக்கீங்க? தேவகோட்டை ஹாஸ்பிட்டல் சித்தப்பா. என் அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிறகு அவனை என் கையால கொன்னுட்டு தான் மறுவேளை பாப்பேன் சித்தப்பா. டேய், ஏண்டா என்ன பயடா நீ? ஆத்தா இப்படி சாக கிடக்குறா, நீ என்னடானா 10 பைசாவு கூட பிரயோஜனப்படாத அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இந்த டேய், முதல்ல இந்த ரூபாய் எப்படி எல்லா பணத்தையும் வச்சுக்கோ. நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அம்மாவுக்கு வேண்டிய வைத்தியத்தை பாரு. நானும் பழனியும் அப்புறம் மாட்டி வரோம். டேய், என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? முதல்ல பணத்தை படி, வைத்தியத்தை பாரு போ. சரி சித்தப்பா, உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து தான் நாங்க போறேன். அம்மாக்கு மட்டும் முதல்ல உடம்பு சரியாகட்டும் சித்தப்பா, அப்புறம் பாப்பீங்க இந்த வடிவேல் யாருன்னு. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல அம்மாவை போய் பாருடா. வரேன் சித்தப்பா, வரேன் சித்தி, வரேன்.
அமுதா அமுதா அதான் அமுதா அமுதா ஆமா ஆமா அமுதா. அதான் இம்புட்டு தூரம் ஆயி போச்சுல்ல, பின்ன எதுக்கு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க குடும்பத்துல யாருக்குமே சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? வீடு திறந்திருந்தா ஏதோ நுழையுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நுழைஞ்சிட வேண்டியது. நீ எது வேண்டாலும் சொல்லு ஆத்தா, பரவாயில்ல. அமுதாவை கொஞ்சம் வர சொல்லு ஆத்தா, பாக்கணும். அக்கா ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, இன்னும் உசுரோட தான் இருக்காங்களா? ஏதோ மானஸ்தின்னு சொன்னாங்க. வார்த்தையால கொல்லாதாத்தா, ஏற்கனவே நாங்க நட போட மாட்டேன் திடீரும். அக்கா ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அமுதா வந்தாத்தே அக்கா உயிரை காப்பாத்த முடியும்னு டாக்டர் சொன்னாங்க. ஆமா, மகாராணி அப்படியே MBBS டாக்டர், அப்படியே அவ வந்த உடனே காப்பாத்திட போறா பாருங்க. அமுதா அத்தா அமுதா அத்தா, உன் அத்தை ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. உன்னை பாக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க அத்தா. நீ ஒரு தடவை என் அக்கா வந்து பாத்துட்டா அது உடம்பு சரியாய் போயிரும்னு டாக்டர் எல்லாம் சொல்றாங்கம்மா. செந்தில் மேல இருக்க கோபத்துல வராம இருந்துடாதம்மா. இது எங்க அக்காவோட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தயவு செய்து வாத்தா. இத பாருங்க, சொந்தக்காரங்களா உங்களை பார்க்கல. நாகு போது நிறுத்துத்தா. அமுதா எங்கேயும் வரமாட்டா. நாளைக்கு உன் மாப்பிள்ளைய பஞ்சாயத்துக்கு வர சொல்லு. தாலியை அறுத்து விடணும். இங்க நின்னு உன் நேரத்தை வீணாக்காம கிளம்பு. என்ன இது? அக்கா உசுரை காப்பாத்திருக்காங்க, உன்கிட்ட வரம் கேட்டு வந்து நிக்கிறேன். உன் அப்பச்சி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரம்மா. அம்மாடி, எங்க அக்கா உசுறு உன் கையில தான் இருக்காத்தா. உன் அப்பச்சி ஆத்திரத்துல அவசரப்பட்டு ஏதோ முடிவு எடுக்கிறாருமா. அதுக்கெல்லாம் நீ ஒத்து போயிடாதான் அத்தா. அக்கா உன்னை மருமகளாவா பார்த்துச்சு. நான் மகளா எங்க வீட்டு குலசாமியா பார்த்துச்சேம்மா. எங்க குழங்காக்க வந்து தெய்வமா பார்த்துச்சேம்மா. உன்னை என் குலசாமியா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேப்பா. எங்க அக்கா உசுரை காப்பாத்துப்பா. தயவு செய்து எங்க அக்கா உசுரை காப்பாத்துப்பா, காப்பாத்துப்பா. யாரு இவ? உன் குலத்தை காக்க வந்த குலசாமியா? தேவி, இதுக்கே இது வாழ்க்கையை காப்பாத்திக்க தெரியல. அவெல்லாம் எங்கேயும் வரமாட்டா. சும்மா இங்க நின்னு டிராமா பண்ணாம வந்த வழியை பார்த்துட்டு கிளம்புங்க, இல்லன்னா மானக்கிட்டு போய் பேசிடுவேன். அமுதா, என் அக்கா உசுக்கு உன் கையில தான் அத்தா இருக்கு. வந்துரு அத்தா.